Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோ ஆன்டிவைரஸ் யூசர்ஸ்க்கான வீடியோ. நிறைய யூசர்ஸ் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தது அண்ட் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அது ஃப்ரீ ஆன்டிவைரஸாக இருக்கலாம் அண்ட் பெய்டு ஆன்டிவைரஸாக இருக்கலாம். சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கும். பட் சிஸ்டம் சேஃபாக இருக்கான்னா சிஸ்டம் சேஃபாக இருக்கும். பட் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்டிவைரஸை சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதால சிஸ்டம் பேக்ரவுண்டில் வைரஸ் அண்ட் மால்வேர் ஸ்கேன் ரன் ஆகும். அண்ட் நீங்கள் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற வெப்சைட்டில் வைரஸ் ஸ்கேன் ஆகும் அண்ட் அதுலேருந்து வர லிங்க்ஸ்லையும் வைரஸ் ஸ்கேன் ஆகும். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் அப்பேர் ஆகிற எல்லா மாதிரியான பாப்அப்ஸ்லையும் வைரஸ் ஸ்கேன் ரன் ஆகும். அண்ட் பேக்ரவுண்டில் ரியல் டைம் ஸ்கேனும் ரன் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது பூட் ஸ்கேனும் ரன் ஆகும். அண்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற எக்ஸ்டர்னல் டிரைவில் இருந்தும் வைரஸ் ஸ்கேன் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கேன் ப்ராசஸ் சிஸ்டமில் ரன் ஆகிறதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்கும். பர்டிகுலராக நோர்டன், காஸ்பர்ஸ்கி அண்ட் மெக்காஃபி மாதிரியான ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணுறவங்க சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற ஆன்டிவைரஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ண ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை டிக்ரீஸ் பண்ணுற ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணாமல் சிஸ்டமை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா, ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் மைக்ரோசாஃப்ட்லேருந்து அஃபிஷியல் அண்ட் டிஃபால்ட்டாக இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணி தான் விண்டோஸ் சிஸ்டம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டரை மட்டும் யூஸ் பண்ணி விண்டோஸ் சிஸ்டம்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதனால் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபயர்வால் செட்டிங்ஸை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ சர்ச் மெனுவில் விண்டோஸ் ஃபயர்வால்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் டர்ன் ஆன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆன் ஆர் ஆஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே விண்டோஸ் ஃபயர்வால் ஆஃப் ஆகிருந்தால் டர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ டர்ன் ஆன் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபை மீ வென் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் பிளாக்ஸ் எனி நியூ ஆப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா உங்கள் சிஸ்டமில் பிளாக் பண்ணுற ஆப்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பாப்பப் ஆகும். அடுத்ததாக சர்ச் மெனுவில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் சர்ச் பண்ணி விண்டோஸ் டிஃபெண்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் டிஃபெண்டருடைய ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே அவைலபிளாக இருக்கிற டொமைன் நெட்வொர்க் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டர்ன் ஆன் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் டர்ன் ஆஃப் ஆயிருந்தால் இதை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக ப்ரைவேட் நெட்வொர்க் ஆக்டிவ் என்ற ஆப்ஷனையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக பப்ளிக் நெட்வொர்க்கும் டர்ன் ஆஃப் ஆயிருந்தால் அதை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்ததாக ஆப்ஸ் அண்ட் ப்ரௌஸ் கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷனில் ரெப்புடேஷன் பேஸ்டு ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனில் டர்ன் ஆன்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆனால் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டர்ன் ஆன் ஆப்ஷன் வரலன்னா ஆல்ரெடி டர்ன் ஆன் ஆகிருக்கும். அடுத்ததாக வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்குள்ள வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸுடைய மேனேஜ் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டர்ன் ஆஃப் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே டர்ன் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை எல்லாமே நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பண்ணுறதால நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஆன்டிவைரஸை உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த செட்டிங்ஸு சிஸ்டமுக்கு போதுமானது தான். அண்ட் நீங்கள் ஆஃபீஸ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணால், அதாவது ஆர்கனைசேஷனில் ப்ரொவைட் பண்ண சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணால் ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ண வேணாம். ஒன்லி நீங்கள் உங்களுடைய பர்சனல் லேப்டாப்ஸில் மட்டும் இந்த மாதிரியான செட்டிங்ஸை பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை தரோவாக ஸ்கேன் பண்ணலாம். பட் கம்பல்சரி ஸ்கேன் பண்ணணும்னா தேவையில்லை. பட் ஆன்டிவைரஸுக்கு பதிலாக விண்டோஸ் சிஸ்டமில் விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய சிஸ்டமை எப்போவுமே அப்டேட் ஆவீங்க. ஏன்னா உங்களுடைய சிஸ்டம் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன், அதாவது விண்டோஸ் டிஃபெண்டரும் அப்டேட்டாக இருக்கும். ஸோ அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் லேட்டஸ்ட்டாக வர வைரஸ் அண்ட் மால்வேர்ஸை விண்டோஸ் டிஃபெண்டர் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமை நீங்கள் எப்போவுமே அப்டேட்டாக வைங்க. அண்ட் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.